ஹாய், நீங்க கட்டுற வீட்டுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். அதாவது டைல்ஸ் லேயிங் பண்றோம் இல்லையா, டைல்ஸ் ஆடுது, டைல்ஸ் உடையுது அப்படின்னு உங்களுக்கு புது வீட்டுல கம்ப்ளைண்ட் இருக்கும். அது வராம இருக்கணும்னா மெயினா இந்த டைல்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் பட்டியெல்லாம் பார்த்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி தட்டி தேவையில்லாத அந்த கலவை, அதாவது பிளாஸ்டிக் பண்றது, இந்த பிரிக் ஒர்க் பண்ற கலவையெல்லாம் வந்து ஃப்ளோர்ல வந்து அந்நியமா இருக்கும், அது குடிச்சிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உடைச்சி கிளியரா எடுத்துடணும். ஸோ எடுத்துட்டு ஒரு ஃபிளாட்டா அந்த ஒரிஜினல் ப்ரூஃப் அல்லது ஃப்ளோர் அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். அது மேல டைல்ஸ் லேயிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டைல்ஸ் சேக் ஆகுறது, உடையிறது, இந்த கம்ப்ளைண்ட்லாம் வராது. இந்த அளவுக்கு அந்த ஃப்ளோரை வந்து ப்ராப்பரா அன்வான்டா இருக்கிற அந்த கலவை, மேல இருக்கிற கலவை எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீங்க கிளீன் பண்ணிட்டு டைல்ஸ் லேயிங் பண்ணும்போது டைல்ஸ் லேயிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஃபிளாட்டா அந்த சவுண்ட் வராது, அதே மாதிரி உடையாது.